கணபதி பின்னாடி வர சொல்லியா? பயப்படாதீங்க சார், உங்க பாதுகாப்புக்காக தான் இவங்க வராங்க. அப்படியா? இனிமே தினமும் இப்படித்தான் பழகிக்குங்க. 2 வாரம் முன்னாடி நான் இங்க வந்திருக்கேன். அப்ப வேறு வட்ட செயலாளர் தானே. இனிமே என்ன சார், தினமும் நீங்க இங்க வரலாம், உங்க இஷ்டம். வரணும்னு ஆசை இருக்குப்பா, ஆனா டைம் இல்ல. அது சரி, இது முடிஞ்சு நாம எங்க போறோம்? பாந்திரா நகர் போறோம் சார். எதுக்கு? அங்க ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும் சார். ஸ்கூலா? யோ, 5 வயசு இருக்கும்போது நான் ஸ்கூலுக்கு போனது, அதுக்கப்புறம் போவே இல்லை. யோ, நான் கூப்பிடாம நீங்க யாரும் இதுக்கு மேல வரவே கூடாது. இங்கதான் நிக்கணும். ஜாக்கிரதை. குடியா? இந்தாங்க சார். ஐயா, ஐயா, நான் மினிஸ்டர் ஆயிட்டேன். ஊருக்கு உங்களுக்கு பழைய சித்தையன் தான். உங்க காலைய சுத்துற நாய். காலை காட்டுவியா? ஐயா 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 காலை காட்டுவியா? தொட்டு கும்பிட்டுக்கிறையா? ஐயா ஐயா போதையா? இது போதையா? 5 வருஷம் தான். ஐயா, பதவி பிரமாணம் முடிஞ்ச உடனே கோயிலுக்கு போகணும்னு ஜோசியக்காரன் சொன்னான். அதான் நேரா இங்க வந்துட்டேன். நீங்க தானே என் கடவுள். கடவுளே, இன்னும் ஒரே மாசம் தான். நீங்க வெளியே வந்துடலாம். டிவிஷன் பெஞ்சில மொத்தம் 5 பேர். அதுல 2 பேர் நீதின்னு கத்தான். தொண்டை வத்தி சாவட்டும். நமக்கு மத்த 3 பேர் போதும். தீர்ப்பு வந்துடும். பவர் இப்ப நம்ம கைக்கு வந்தாச்சு. இனிமே இஷ்டத்துக்கு பண்ணலாம். உங்க இஷ்டத்துக்கு. வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. விஜயராணின்னு ஒரு ஃபீச்சர் கொண்டு வரட்டுமா? எனக்கு தேவையானதை மட்டும் சொல்லு. அவன் கிடைச்சானா? மில்கேவோ, அவன் எங்க இருக்கான்? சொல்லு, போல். கிதரே வோ? இந்த வருஷம் நானே குத்தையை எடுத்துறேன். திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கேன். நான் முதலாளிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? கண்டிப்பா முடிச்சு தரேன். நீ போயிட்டு அடுத்த வாரம் வா. சரி, வரேங்க. என்ன மாணிக்கம்? என்னங்க? நெல்லு மூட்டை தானே? ஆமாங்க. சீக்கிரம் ஏத்துங்கப்பா. ரைஸ் மில்ல கொண்டு போய் அரைச்ச கையோட ஆசிரமத்துக்கு கொண்டு போய் இறக்கிடுங்க. கிளம்பிட்டாங்க. குழந்தைகள் சாப்பிடுற அரிசியை லேட் பண்ணிடாதீங்கயா. அப்புறம் சின்னைய கோச்சு பாரு. வணக்கம் சாமி. வாங்க. சின்னையாவை பார்க்கணும். உள்ள மணிச்சத்தம் கேக்குது இல்ல? பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு, வந்துருவாரு. என்ன விஷயம்? பெரிய வீட்டுக்காரரு தண்ணி அடைச்சிட்டாருங்க. ஓ, அது விஷயமா பேச வந்தீங்களா? ஆமாங்க. வந்துருவாரு.
ஏதோ தண்ணி பிரச்சனையா உங்களை பார்த்து